ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு பணிவான இந்த பங்குனி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று போராட்டமும் நன்மையும் உள்ள காலகட்டமாக விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தான அதிபதி புதன் நீசமாகிறதுனால ஒரு சில போராட்டங்கள் உங்களுடைய உத்தியோகத்திலையும் உங்களுடைய தொழிலையும் தோன்றும். மார்ச் 17ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாம தடுமாறிட்டு இருந்த பல விஷயங்கள்ல நீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க. அது உங்களுக்கு நன்மைகளையும் ஆதாயங்களையும் கொடுக்கும். கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. சுக்கிரன் உச்சமா இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த பங்குனி மாதம் துவங்கி இருக்கு. அதனால இது நல்ல ஆதாயங்களை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனா செவ்வாய் சனியுடைய சேர்க்கை ஏற்படுற காரணத்தினால தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல சில மனக்கசப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதுல எச்சரிக்கை தேவைப்படும். இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் நீசமடைகிறதுனால தொழில் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை தேவைப்படும். அந்த நேரத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை உங்களுடைய சக ஊழியர்கிட்டயோ உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்டயோ நீங்க வச்சுக்க கூடாது. அது உங்களுக்கு நன்மைகளை ஒருபோதும் இருக்காது. ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணம் நன்மைகளை உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் தான். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் ஏப்ரல் 6க்குள்ள வரன்கள் அமையக்கூடிய காலகட்டம் இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல நிர்வாக திறன் கூடும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இரும்பு விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஆதாயங்கள் கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பாம்பரம் பாம்புரநாதர், திருப்போரூர் முருகன்.